நமஸ்தே. பிராத்மிக்கில் இன்றைக்கி கன்னியாகுமரி லெசன் பார்க்க போகிறோங்க. कन्याकुमारी भारत के दक्षिणी छोर पर है. கன்னியாகுமரி இந்தியாவுடைய தென் முனையில் இருக்குது. கன்னியாகுமரி का पुराना नाम नांजिल नाडु है. கன்னியாகுமரியினுடைய பழைய பெயர் நாஞ்சில் நாடு. यहाँ 3 समुद्रों का संगम होता है. இங்கு 3 கடல்களும் சங்கமம் ஆகிறது. समुद्रों का ऐसा संगम और कहीं नहीं है. கடல்களுடைய இந்த மாதிரியான ஒரு சங்கமம் வேறு எங்கும் இல்லை. यहाँ इन तीनों समुद्रों की लहरें 3 दिशाओं से उठकर आपस में टकराती हैं. இங்கே இந்த 3 கடல்களினுடைய அலைகளும் 3 திசைகளிலிருந்து எழுந்து வந்து தங்களுக்குள் மோதுகின்றன. कन्याकुमारी के समुद्र तट पर गड़े होकर सवेरे सूर्योदय और शाम को सूर्यास्त का सुंदर दृश्य देख सकते हैं. கன்னியாகுமரியினுடைய கடற்கரையில் நின்று கொண்டு காலையில் சூரிய உதயத்தையும் மற்றும் மாலையில் சூரிய அஸ்தமனத்தினுடைய அழகான காட்சியை பார்க்க முடியும். इसी प्रकार पूर्णिमा के दिन शाम को हम पूरब में चंद्रोदय और पश्चिम में सूर्यास्त के दृश्य एक ही समय देख सकते हैं. इस प्रकार இந்த விதமாக பூர்ணிமா தினத்தன்று மாலையில் நாம் கிழக்கில் சந்திர உதயத்தையும் மற்றும் மேற்கில் சூரிய அஸ்தமனத்தையும் இந்த திருஷ்ய காட்சிகளை ஒரே சமயத்தில் ஒரே சமயத்தில் பார்க்க முடியும். கிழக்கில் சந்திர உதயத்தையும் மேற்கில் சூரிய அஸ்தமனத்தையும் ஒரே டைமில் பார்க்கலாம். यहाँ समुद्र के बीच चट्टान पर स्वामी विवेकानंद का स्मारक भवन और संत कवि திருவள்ளுவர் की मूर्ति स्थापित है. இங்கே கடல்களுக்கு நடுவில் பாறையில் சுவாமி விவேகானந்தருடைய நினைவு மண்டபமும் மற்றும் முனிவர் கவிஞர் திருவள்ளுவருடைய சிலையும் நிறுவப்பட்டு இருக்கிறது. यहाँ आने जाने के लिए नाव की सुविधा है. இங்கு வர்றது போகிறதுக்காக படகு வசதி உள்ளது. कन्याकुमारी में महात्मा गांधी की याद में एक मंडप भी बना है. கன்னியாகுமரியில் மகாத்மா காந்தியினுடைய நினைவாக ஒரு மண்டபமும் உருவாக்கியிருக்கிறாங்க. समुद्र तट पर देवी कन्याकुमारी का एक पुराना मंदिर है. समुद्र तट पर கடற்கரையில் தேவி கன்னியாகுமரியினுடைய ஒரு பழைய கோயில் இருக்கிறது. देवी के दर्शन करने लोग दूर दूर से यहाँ आते हैं. தேவியினுடைய தரிசனத்திற்காக மக்கள் தூரத்திலிருந்து இங்கு வருகிறார்கள். कन्याकुमारी के सुंदर दृश्यों को देखने के लिए लोग विदेशों से भी आते हैं. கன்னியாகுமரியினுடைய அழகான காட்சியை பார்ப்பதற்காக மக்கள் வெளிநாடுகளிலிருந்தும் வருகிறார்கள். यहाँ के बाजार में लकड़ी और शीप की बनी चीजें बिकती हैं. இங்கே இருக்கிற கடை தெருவில் மரம் மற்றும் சிப்பிகளால் ஆன பொருட்கள் விற்கப்படுகின்றன.
हमको कम से कम एक बार कन्याकुमारी जाकर वहाँ के सुंदर दृश्यों को देखना है. हमको नाम कम से कम கம்னா குறைந்த கம்சேகம் குறைந்தது ஒரு முறையாவது கன்னியாகுமரி சென்று அங்கு உள்ள அழகான காட்சிகளை பார்க்க வேண்டும். தன்யவாத்.